ஹாய், வணக்கம். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். நம்ம மகாராஷ்டிரா புனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அண்ட் 16 பேர்கிட்ட சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா கிலன் பாரே சிண்ட்ரோம். இதை வந்து ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மக்களை வந்து பாதித்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த கிலன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து செயல்படும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேலை செய்யும் பொழுது அது நரம்பு மண்டலத்தை தவறுதலாக தாக்கிடுது. அப்படி தவறுதலாக இந்த நரம்பு மண்டலத்தை தாக்கும் பொழுது இந்த கிலன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனால் நம்ம கை கால்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்னஸ், அதாவது கை கால்களில் இந்த ஆணி குத்துறது போல் ஒரு வலி, அண்ட் நம்ம கை கால்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க வந்து அந்த மாதிரி ஒரு பெயின் பரவுறது, அண்ட் கை கால்கள் வந்து செயல் இழப்பு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இதனால் மக்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பயத்தில் இருக்காங்க. இது எதனால் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனீங்கன்னா, சுகாதாரமற்ற குடிநீர் அண்ட் சரியாக குக் பண்ணப்படாத ஒரு கறி, முட்டையிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலிமா நமக்கு இந்த ஒரு விஷயம் உடம்புக்குள்ளே நடக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து மக்களை என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, தண்ணியை வந்து சுட வச்சு குடிங்க, உணவுகளை சுத்தமாக கழுவி நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நம்ம புனேவில் இப்போ பரவிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது நம்ம காற்று மூலியமாகவோ பரவுறதில்லை, ஆனால் இது நம்ம சுகாதாரமற்ற முறையில் குடிக்கிற தண்ணியும் உணவுகள் மூலியமாக தான் முக்கியமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மக்கள் நம்ம இதிலேருந்து ஒரு டேக்அவே நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம சுத்தமான ஒரு விஷயங்களை கையாளணும். குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற உணவுகள். அதனால் இது நம்ம மக்களை நம்ம பாதிப்பிலிருந்து தற்காத்துக்க நம்மளால் முடியும். இது புதுசாக வந்து ஒரு வந்திருக்க வியாதியானா இல்லை. இது 1916 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பயும் இதை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்டோட பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க, கிலன் பாரே. ஸோ இது வந்து நம்ம உடம்பில் நடக்கிற ஒரு தவறான மாறுதல்களால், இது பொதுவாக வந்து ஒரு சர்ஜரி முடிஞ்சோ இல்லை சில வேக்சினேஷன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணும்போது நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சிவியரான வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு சிவியரான வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அதனுடைய பின் பாதிப்புகளாக தான் இந்த கிலன் பாரே சிண்ட்ரோம் வருது. ஸோ இதை தற்காத்துக்க சுத்தமான தண்ணீரை குடிப்போம், சுத்தமான உணவுகளை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக நம்மளை காத்துக்கொள்வோம். நன்றி.